ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குன்னா, நம்ம அருணாச்சலத்தை சூர்யா வந்து விடுதலை பண்ணி கூட்டிகிட்டு வர்றதுக்காக போயிருக்காங்க. இப்போ அருணாச்சல ஐயா வந்து விடுதலையாகி வீட்டுக்கு வருவாங்களா, இல்லை அவங்களுக்கு அந்த விடுதலை கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு குழப்பமாகவே போயிட்டுருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அருணாச்சல ஐயா வீட்டுக்கு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் நீங்கள் பார்த்த மாதிரி நம்ம அருணாச்சலையாவை கூட்டிகிட்டு வர்றதுக்காக சூர்யாவும் ரஞ்சித்தோட அப்பாவும் போயிருப்பாங்க. ஒரு பக்கம் நம்ம கல்யாணமும் நந்தினியும் அருணாச்சல ஐயாக்கா வந்து சுவையாக வந்து தட்டல் புடலாக வந்து பல வகையான சாப்பாடை வந்து செஞ்சு வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம சுந்தரவல்லி, சுரேகா, ஹரிதா எல்லாரும் வந்து நம்ம அருணாச்சல ஐயா வந்து வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஷ்னலாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம சுந்தரவல்லி வந்து அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எப்படியாச்சும் அவர் வந்தோடனே அவர்கிட்ட தான் நான் நிறையா பேச வேண்டியது இருக்குது, நானும் அவரும் நிறைய பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹரிதா வந்து ஒரு காமெடி வந்து போடுவாங்க. எப்பயுமே வில்லி கெட்டப்பில் இருக்கிற நம்ம ஹரிதா அப்போ தான் வந்து ஒரு காமெடி வந்து போட்டிருப்பாங்க. அப்படியா ஆண்டி, அப்போ நாங்கள் எல்லோரும் வெளியே போயிடும், நீங்களே அங்கிள் வந்தோடனே பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொக்க காமெடி வந்து போட்டிருப்பாங்க. நமக்கு அது மொக்க காமெடி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி வந்து போட்டிருப்பாங்க. உடனே சுந்தரவல்லி வந்து காமெடி பண்ண சுந்தரவல்லி வந்து எமோஷ்னல் ஆயிடுவாங்க. அவங்க நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நிறையா பேச வேண்டியது இருக்குது, அவர் எப்படி வந்து இருந்தவர், இப்போ ஜெயிலில் போயிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாரோ, என்ன சாப்பிட்றாரோ சாப்பிட்லையோ, அவரை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க ஜெயிலில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரவல்லி அம்மா வந்து உருகி அழுகிறாங்க. அவரை பிரிஞ்சு என்னால் இத்தனை நாள் இருந்ததே பெரிய விஷயம், அவர் வந்துடணும், எப்படியாச்சும் நல்லபடியாக வந்தாலே எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரவல்லி வந்து உருகி பேசுகிறாங்க. உடனே நம்ம சுந்தரவல்லி கண் கழுகுனோடனே சுரேகாக்கு அங்கேருந்து கண்ணில் புலபுலன்னு தண்ணீர் வந்து வந்துருச்சு. புலபுலான்னு வந்ததுக்கப்புறம் நம்ம சுந்தரவல்லி வந்து சுரேகா கிட்ட, கவலைப்படாதம்மா, இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும், நம்ம அப்பா வந்து நல்லபடியாக வந்து வந்துடுவாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, அம்மால பொறுப்பு இந்த கல்யாணம் நடத்த அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி அம்மா வந்து சொல்லிடுவாங்க. இப்போது நம்மளோட சூர்யாவும் ரஞ்சித்தோட அப்பாவும் 2 பேரும் சேர்ந்து நம்ம அருணாச்சலத்தை பார்க்குறதுக்காக வந்து ஜெயிலுக்கு போகிறாங்க. ஜெயிலில் தான் அருணாச்சலத்தை வந்து வச்சுருக்காங்க. இப்போ ஜெயிலுக்குள்ளே வந்து 2 பேர் வந்து என்ட்ரி ஆகுறாங்க. என்ட்ரி ஆகும்போது அங்கே இருக்கிற ஜெயிலில் இருக்கிற பாதி பேர் வந்து சில வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கூட்டுறது, பெருக்கிறது, அந்த மாதிரி வேலைகளை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் பார்த்தோன்னே சூர்யாவுக்கு வந்து மனசில் தோணுது, நம்ம அப்பா வந்து இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுருப்பாங்களே இவ்வளோ நாள் ஜெயிலில் இருந்து, பண்ணாத குற்றத்துக்கு நம்ம அப்பா வந்து இப்படி ஜெயிலில் இருக்காங்களே, எப்படியாச்சும் அப்பா வந்து விடுதலை பண்ணி கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து மனசுக்குள்ளே வந்து நினைக்கிறாங்க. ரஞ்சித்தோட அப்பா அவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மனசுக்குள்ளே நினைக்காங்க, எப்படியாச்சும் வந்து கூட்டிகிட்டு வந்துடணும், அங்கே வந்து சுந்தரவல்லி வந்து நம்ம தங்கச்சி வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுறா, அவளுக்கு வந்து நம்ம அருணாச்சலம் வந்தால் தான் வந்து ரொம்ப சந்தோஷம், எப்படியாச்சும் வந்து விடுதலை பண்ணி கூட்டிகிட்டு வந்துடணும், அருணாச்சலத்தை பார்த்து எப்படியாச்சும் சுந்தரவல்லியை பற்றி சொல்லணும், அவள் உன்னையே நினச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்தோட அப்பாவும் மனசுக்குள்ளே வந்து எமோஷ்னலாக வந்து உருகி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது இவங்க 2 பேர் வந்து ஒரு கான்ஸ்டபிள் வந்து இருக்காங்க. அந்த கான்ஸ்டபிள் வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ அந்த கான்ஸ்டபிள் கிட்ட வந்து சூர்யா சார் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி அருணாச்சலம்னு ஒருத்தவங்க, அவங்கள வந்து இன்றைக்கி தான் வந்து அவங்களுக்கு விடுதலை டேட் சொல்லியிருந்தாங்களே, அவங்கள வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம் நான் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் வந்து அந்த கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லிடுறாங்க. அந்த கான்ஸ்டபிளும் ஓகே, நீங்கள் யார் அருணாச்சலத்துக்கு, அருணாச்சலம் எங்களுக்கு தெரியும், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, நான் வந்து அருணாச்சலத்தோட மகன், இவங்க வந்து என்னோட யார் என்ன முறை வரும், இது ரஞ்சித்தோட அப்பான்னு இவங்க வந்து சொல்கிறாங்க. நான் வந்து அருணாச்சலத்தோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரஞ்சித்தோட அப்பாவை கட்டி இவங்க வந்து இந்த முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு வந்து முறை வந்து மறந்து போயிடுச்சு, வரல, கோச்சிக்காதீங்க, இவங்க வந்து இந்த முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறமா வந்து 2 பேரும் அருணாச்சலத்தை காமிங்க, எங்கள் அப்பாவை காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து அந்த கான்ஸ்டபிள் வந்து அவங்க அப்பா தானே, அங்கே ஏதாச்சும் ஒரு வேலை கொடுத்துருப்போம், அந்த வேலை ஏதாச்சும் செஞ்சிட்ருப்பாங்க, அங்கே தான் இருப்பாங்க, இப்போது ரிலீஸ் ஆக போகிறவங்களெல்லாம் அங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. உடனே வந்து சூர்யா வந்து அப்படியா, நம்ம அப்பா இப்போ என்ன வேலை செஞ்சிட்ருக்கான்னு கூட தெரியலையே, நம்ம அப்பா சாப்பிட்டாங்களான்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து ஃபஸ்ட்டே வந்து அருணாச்சலத்துக்கு ரொம்ப பிடிச்சதான மட்டன் பிரியாணி இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு போயிருப்பாங்க. வாங்கிட்டு போய் ஜெயிலில் போய் சாப்பாடு கொடுத்து அப்பா வந்து நல்லபடியாக வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து சாப்பாடு, ஜூஸு, இதெல்லாம் வந்து சூர்யா வந்து வாங்கிட்டு தான் போயிருப்பாங்க அருணாச்சலத்துக்கு. அப்போ அருணாச்சலத்தை பார்த்து கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அருணாச்சலத்தை பார்க்க போகும்போது அருணாச்சலம் வந்து எந்த கோலத்தில் இருப்பாங்கன்னா, தெய்வத்துக்கே மாறு வேஷமா அந்த பாட்டு வர்ற மாதிரி நம்ம அருணாச்சலம் வந்து பாத்ரூம் கழுவிட்டு இருப்பாங்க. பாத்ரூம் கழுவின கோலத்தை பார்த்துட்டு சூர்யாவுக்கு நெஞ்சே வந்து வெடிச்சு போயிடும். ரஞ்சித்தோட அப்பா அப்படியே பெரிய ஷாக்கு. உங்களுக்கு இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு செம்ம டென்ஷன் ஆயிரும் தான் அப்பாவை பார்த்து. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோடனே அருணாச்சலம் வந்து இப்படி திரும்பி பார்ப்பாங்க. திரும்பி பார்த்துட்டு சொல்லு சூர்யா, இந்த வந்துடுறேன் சூர்யா, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்ரூமில் இருந்து சோப்பை வச்சு கையெல்லாம் கழுவிட்டு சூர்யா கிட்ட போயிட்டு நிற்பாங்க. நின்றோடனே சூர்யாவும் அருணாச்சலமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்ப்பாங்க. பார்த்து அவங்க 2 பேருக்குமே கண்ணு கலங்கி சூர்யா வந்து அருணாச்சலத்தை ஓடி போய் கட்டி பிடிச்சிருவாங்க. அவங்க கட்டி பிடிச்சி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ரஞ்சித் கிட்ட நின்றுருப்பாங்கள்ல, அவங்களும் வந்து அருணாச்சலத்தை வந்து போய் கட்டி பிடிச்சிருவாங்க. இப்போ இவங்க 2 பேர் வந்து பேசுகிறாங்க. அருணாச்சலத்துக்கிட்ட வந்து அப்பா சூர்யாவுக்கு தான் செம்ம டென்ஷன் ஆயிரும்ல, அப்பா வந்து எப்படி ஒரு வாழ்ந்த ஒரு மனுஷன், அவர் வந்து இப்போ ஒரு எப்படி சொல்ல ஒரு பப்ளிக் டாய்லெட் மாதிரி இருக்குது அந்த ஜெயிலோட ஒரு டாய்லெட்டை கழுவுறாங்கன்னா சூர்யாவுக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சூர்யா உங்களுக்கு பிடிக்கும்னா சூர்யா சூப்பர்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அருணாச்சல ஐயாவே உங்களுக்கு பிடிக்கும்னா அருணாச்சல ஐயா கிரேட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து சூர்யாவோட நடிப்பு வந்து இந்த சீரியல் வந்து செம்ம டக்கராக இருக்கும். எனக்கே வந்து அவங்களோட நடிப்பு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுதான் மேட்டர். ஸோ சூர்யா உங்களுக்கு பிடிக்கும்னா சூர்யா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக லைக் பண்ணியிருக்கேன். அப்போது இப்போ நம்ம அருணாச்சல ஐயா கிட்ட வந்து சூர்யா வந்து அப்பா யாருப்பா உங்களுக்கு இந்த வேலையை பார்க்க சொன்னால், இப்படிலாம் வேலை கொடுத்தா நீங்கள் பார்த்துருவீங்களா? நாங்கள் ஒரு வாட்டி நம்ம அம்மாலேருந்து எல்லாரும் உங்களுக்கு நினச்சி எப்படி துடிச்சிட்ருக்கோம் தெரியுமா? நீங்கள் அப்போ இதுக்காக தான் வந்து என்னை வந்து நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னீங்களா? அதாவது அருணாச்சல் வந்து சொல்லியிருப்பாங்க, வீட்டில் இருந்து யாருமே வந்து என்னை வந்து பார்க்க வரக்கூடாது, நான் யாரையுமே பார்க்க விருப்பப்படலை, எனக்கு அது வேண்டாம், நான் எப்போ வெளியே வரணும் அப்போ தான் வந்து என் குடும்பத்தை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலம் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான் அதுக்கு காரணம் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, அருணாச்சலம் கஷ்டப்படுறத வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தா அருணாச்சலத்தினால அதை தாங்கிக்கவே முடியாது. ஆனால் இன்னைக்கு அருணாச்சலம் வந்து விடுதலையாக போகிறாங்க. விடுதலையாக போகிறதுனால கடைசியாக அருணாச்சலம் பார்க்குற வேலை தான் இந்த பாத்ரூம் கழுவுன வேலை. அந்த வேலையை வந்து அருணாச்சலம் வந்து பார்த்துருப்பாங்க. ஏன்னா வந்து பார்த்து முடிச்சுட்டு, ஏன்னா வந்து இது ஒன்றும் வீடு இல்லையே, நம்ம வீட்டை விட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம வேலை பார்க்காமலாம் போக முடியாது. ஏன்னா அது ஜெயிலு, அதுக்கான காசையும் வந்து செட்டில் பண்ணிடுவாங்க ஜெயிலில். ஸோ அருணாச்சலம் வந்து அந்த மாதிரி வேலை பார்க்கும்போது தான் நம்ம சூர்யா வந்து பார்த்ததுக்கப்புறம் கஷ்டப்பட்டு சூர்யா வந்து அந்த ஜெயிலே வந்து கத்திடுவாங்க. கத்திட்டு வந்து ஜெயிலில் இருக்கிற அதோட அந்த கான்ஸ்டபிள் ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்களா, அவங்க உடனே வந்து ஓடி வருவாங்க. எதுக்குப்பா இப்போ கத்தி வந்து நீ சண்டை போட்டு கூச்சல் போட்டுட்டு இருக்க, இப்போ என்னாச்சு? அதோட இந்த கான்ஸ்டபிளோட சட்டையை வந்து சூர்யா பிடிச்சிருவாங்க. சூர்யா பிடிச்சிட்டு என்ன ஒரு தைரியம் இருந்தால், அவர் யாருன்னு தெரியுமா, அவர் எத்தனை கம்பெனிக்கு ஓனருன்னு தெரியுமா, அவர் எந்த தப்புமே பண்ணல, இருந்தாலும் சட்டத்தை மதித்து அவர் ஜெயிலில் இருந்தார், அதுக்குன்னு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை வந்து இப்படி பண்ணுவீங்களா, இப்படி எங்கள் அப்பா வந்து கொடுமைப்படுத்தி வச்சுருக்கீங்க அப்படின்னு கான்ஸ்டபிளோட சட்டையை பிடிச்சதுக்கப்புறமா எஸ்ஐ அங்கேருந்து பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வந்து சூர்யா கிட்ட வந்து வந்துடுவாங்க. சூர்யா கிட்ட வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, விடுதலையாக இருந்த அருணாச்சல ஐயா விடுதலையாக முடியாமலே வந்து ஆயிடுச்சு அவங்களுக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு நிலமை வந்து ஆயிடுச்சு அருணாச்சலத்துக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சூர்யா தான். ஆனால் வந்து தான் அப்பாவை அந்த குளத்தில் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு கஷ்டம் வந்து சூர்யாவுக்கு இருக்கும்ல. ஸோ அதனால தான் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க. இப்போ அருணாச்சலத்தினால எப்பயுமே வந்து வெளியே வர முடியாதுங்கிற மாதிரி நிலமை ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.